இந்த விக்கி காஃபி. காஃபி. ஐயா ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? நாளைக்கு காலைல 11:30 மணிக்கு வக்கீல் வரதா வீட்டில் நான் இருப்பேன். நீ இங்கே வந்துரு. அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும்ல, கேகேஆர் விநாயகர் கோயில் தெருவில் இருக்கு. நீ இங்கே வந்துரு. அவர் வீட்டுக்கு நான் எதுக்கு வரணும்? எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு. வேலை இருந்தா என்ன? பொய் சொல்லிட்டு வா. உனக்கெல்லாம் பொய் சொல்லிட்டு ஊர் சுற்றுறது சொல்லி தரணுமா என்ன? விக்கி, இதுக்கு மேலேயும் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நம்ம 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருவோம். அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உன் பிளான் படி உன் மாமா கூட போய் சந்தோஷமா இரு. நான் எக்கிட்ட கேட்டு போனால் உனக்கு என்ன? அங்கே வந்து வக்கீல்கிட்ட சில பேப்பரில் சைன் மட்டும் போட்டு போயிடு. நீ எப்படி இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்தியோ அதே மாதிரி ஏதாவது காரணம் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இதுதான் உன் கையால நான் குடிக்கிற கடைசி காஃபி. ஏய், லவ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீப்பா என்ன மனசார லவ் பண்ணியா? அப்படி லவ் பண்ணிருந்தா போன்ல பேசினதை கேட்டோன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இல்லாத மாமா கூட நான் பைக்ல போயிருந்தா கூட நீ இப்படி சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். நம்பிக்கை இல்லாத உன்னை நம்பிட பாரு. என்ன சொல்லணும்? இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நமக்குள்ள இருந்து வர முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சா தொடருதானு இதை பார்த்துட்டு சொல்லு. நான் எதையும் பார்க்க விரும்பல. பார்த்தா தானே என்ன நடந்ததுன்னு தெரியும். பாரு விக்கி, ப்ளீஸ். என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டே போற? ஆமாண்டி, வைத்தீஸ்வரி மேடம் தான் உனக்கு ஒரு தாய் மாமா இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணாங்க. நீ குளிக்க போகும்போது அவனை உன் செல்லுக்கு போன் பண்ண வச்சு அதை விக்கி தம்பி எடுக்க வச்சு அவர் மனசுல ஓ மேல சந்தேகம் வர மாதிரி பண்ணாங்க. அந்த போன்ல பேசுனது உன் தாய் மாமன் தானே இந்த மாங்காமடைய விக்னேஷும் நம்பிட்டான். சீக்கிரமே அவன் கையாலேயே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வச்சு உங்க 2 பேருக்கும் டிரைவர்ஸ் வாங்க வச்சு விக்கி தம்பிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க மேடம். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ மேடம் இப்ப புரியுதா இது யாரோட வேலைன்னு? நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் உங்க அம்மாக்கு எப்பவோ தெரியும். எனக்கு நீ அன்னைக்கு பர்த்டே கொண்டாடினல, அதை பார்த்து ரயில் உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டா. அவங்களும் எனக்கு நிறைய பணத்தை கொடுத்து இந்த வீட்டை விட்டு போக சொன்னாங்க. நான் தான் பணத்தை விட புருஷன் நீதான் முக்கியம்னு இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்க அம்மாவும் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பியே தீர்வேன்னு சவால் விட்டாங்க. அவங்க சதியில கடைசியில நீ விழுந்துட்டிய விக்கி. சந்தேகப்படுறவன் ஆம்பளையே கிடையாது. ஆம்பளே இல்லாத உன்னை எப்படி என் புருஷன்னு சொல்லிக்க முடியும்? ஏய், அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னல நான் உன்னை தொட்டாலே உன் உடம்புல கம்பளி பூச்சி ஊறுதுன்னு. இப்ப நான் சொல்றேன், உன்னை பார்த்தாலே எனக்கு கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. நீ சொன்ன மாதிரி 11:30 மணிக்கு கரெக்டா வக்கீல் வீட்டுக்கு வந்துடுற. டைவர்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி காஃபி. குட் பை. மோகினி, சாரி மோகினி. மோகினி, நம்ம 2 பேர் சேர்ந்து தான் இருக்கணும். இனிமேல் பிரியவே கூடாது மோகினி. இனிமேல் யார் என்ன சொன்னாலும் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். இது போது விக்கி எனக்கு. இப்போது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியே. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நேரம் யோசிச்சாலும் அத்தையும் மாமாவும் சொல்றது எனக்கு உண்மைன்னு தோணுது. கிணறு தோண்டும் போது புதையல் வரும்னு பார்த்தா
இங்க பூதம்லாம் வந்து நிக்குது. நீங்க லெட்டர் படிக்கும்போது அமுதாவை பார்த்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மாமாவும் அத்தையும் போய் இவ்ளோ அக்கறையா விசாரிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா அது உண்மையா இருக்கும் தாங்க எனக்கு தோணுது. ஜானகி, நம்ம ஈஸியா யாரையும் நம்பிடக்கூடாது. உங்க போலீஸ் புத்திய ஃபேமிலியில ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. இப்போ நான் அமுதாவோட அண்ணனாக தான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் லெட்டர் எழுதலை, நானும் லெட்டர் எழுதலை. ஆனால் நம்ம 2 பேரும் லெட்டர் எழுதின மாதிரி போட்டு என்னமா அமுதா ட்ராமா பண்ணா. அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏன் அவளே லெட்டர் எழுதியிருக்க கூடாது? அவளுக்கு இந்த கல்யாணம் நின்று போகணுன்னு ஆசை. அப்பதான் உனக்கு குழந்தை பிறக்காது. புரியலையே. புரியலையா? நீ சொன்னபடி நடந்துக்குவ. அமுதாவுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நாம குழந்தை பெற்றுக்கணும்னு நீ சொன்னது அவளுக்கு தெரியும். உன் பிடிவாதத்தில் நீ உறுதியாப்பன்னு அவளுக்கு தெரியும். அமுதாவுக்கு கல்யாணம் நடந்தது தானே நமக்கு குழந்தை பிறக்கும். அதான் அவ பிடிவாதத்தில் உறுதியாக இருக்க. அதான் அவளே செட்டப் பண்ணி இந்த லெட்டர் அனுப்பியிருக்கா. என்னங்க பேசுறீங்க? ஒரு பொண்ணு தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை எப்படிங்க லெட்டர்ல எழுதுவா? அதுவும் இல்லாம தான் அட்ரஸ் எழுதி அவ லெட்டர் போட்டிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு பொய் சொல்லுவாளா? போதா குறைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூட தயார்னு சொல்லியிருக்கா. அவ சைடு எவ்வளவு நியாயம் இருந்தா அவ இப்படி பேசுவா? இன்னும் உங்களுக்கு புரியலையா? இன்னொரு முறை அந்த லெட்டர் படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். படிச்சீங்கல்ல? அந்த பொண்ணு உண்மையை தான் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி வெங்கடேஷும் சுச்சுவேஷன்ல தப்பு பண்ணிருக்கலாம்ல. இத பத்தி வெங்கடேஷ் கிட்ட கேட்கணும். ஆனா கேட்டா தப்பாயிடும். இப்ப என்ன செய்யறதுன்னு நீங்க தாங்க டிசைட் பண்ணணும். சரி, இனிமே இதை பற்றி நோ டிஸ்கஷன். நாளைக்கே இந்த உமாவை பார்த்து நான் விசாரிக்கிறேன். அப்புறம் ஜானகி, ஆனால் நான் போய் விசாரிக்கிற விஷயம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேங்க. சொல்ல மாட்டேன்ட்டு சைலண்டாக இருக்க? இல்ல, அமுதா இப்படியெல்லாம் செட்டப் பண்ணிருப்பாளோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க. இல்லைங்க, அமுதா பாவம், அவ இப்படியெல்லாம் செய்யற பொண்ணு இல்ல. ஜானகி, உண்மையா பொய்யான்னு நாளைக்கு உமாவை விசாரிச்சதுக்கு தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி நானும் அமுதா கிட்ட நைஸா பேசி பாக்குறேன். இது விஷயமா ஏதாவது க்ளூ கிடைச்சாலும் கிடைக்கும்ல. நீ அமுதாவை விசாரி, நான் உமாவை விசாரிக்கிறேன். புருஷனாம் சாயி சச்சரிதமே படிக்கின்ற பேருக்கு நலம் நல்குமே. யுக புருஷனாம் சாயி சச்சரிதமே படிக்கின்ற பேருக்கு நலம் நல்குமே. அல்லாஹ் மாலிக். பாராயணம் வெற்றிகளை தந்திடும் பாராயணம் வினைகளை விலக்கிடும் அவர். வணக்கம் பாப்பா. என்னம்மா முகத்துல ஏதோ கவலை தெரியுது? என்ன பிரச்சனை? பாபா, மனசுல சுத்தமா நிம்மதி இல்ல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. பசிச்சா சாப்பிட கூட முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாபா. என் பொண்ணுக்கு ஏதோ வியாதி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தலையில கட்டி இருக்கு. ஆபரேஷன் பண்ணா கூட பொழைப்பாலான்னு சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நேத்திக்கு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா தான் இருந்தா. திடீர்னு தலைவலிக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொன்னா. உடனே நாங்க பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இவளை பொழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டார் பாபா. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதான்
உங்களை நம்பி வந்திருக்கோம் பாபா. தவம் இருந்து பெத்த பொண்ணு. நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல பாபா. என் குழந்தைக்கு ஏன் இப்படி ஒரு வியாதி வந்துச்சுன்னே தெரியல. குணமாக்க முடியாதுன்னு சொன்னாலும் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகும்னு டாக்டர் சொல்றாரு. அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு எங்க குழந்தை வேணும். நாங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுக்கணும். ஏன் பாபா சிரிக்கிறீங்க? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. எப்படி பாபா இருக்க முடியும்? டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை செக் பண்ணி இவ தலையில கட்டி இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தைரியமா இருக்க முடியும்? நீங்க வேணா இந்த ரிப்போர்ட்டை பாருங்க பாபா. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்றான், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, பயப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும். உங்க பேச்சை நம்பி நாங்க கிளம்புறோம் பாபா. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. பக்தி மனம் வீசும் பூக்கள் எனது நெஞ்சில் பூக்கவிட்டு பிரமைகள் அகத்தில் லீலையாவும் எனது கண்ணில் காண்பித்து கொடியினிலே மறைந்தாயே என் சேவையில் குறைபாட கொடியினிலே மறைந்தாயே என் சேவையில் குறைபாட ஆதி முதல் சோதிப்பது தெய்வங்களின் விளையாட்டு. ஆதி முதல் சோதிப்பது அல்லாஹ் மாலிக். விளையாட்டு வழி. டாக்டர், எங்களை எதுக்காக உடனே வர சொன்னீங்க? ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வர சொன்னேன். மன்னிப்பா? எங்ககிட்ட எதுக்கு டாக்டர் மன்னிப்பு கேட்கணும்? உங்கள் பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர சொன்னேன்ல, ஆமா. அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. இந்தாங்க. இது உங்கள் பொண்ணோட ரிப்போர்ட்டே இல்லை. அப்போ இது யாரோட ரிப்போர்ட்? நீங்கள் ஸ்கேன் எடுத்த அன்னைக்கு இன்னொரு பொண்ணுக்கும் ஸ்கேன் எடுத்திருக்காங்க. கோஇன்சிடெண்ட்டாக 2 பேரும் ஜனனி தான். அதனால தவறுதலாக மாற்றி கொடுத்துட்டாங்க. அதை பார்த்து நானும் இமீடியட்டாக உங்கள் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போ எங்க பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை? உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைம்மா, சின்ன கட்டி தான். அதை டேப்லெட் மூலமாகவே குணப்படுத்திடலாம். அதனால எதை நினைச்சும் நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. அப்போ எங்க பொண்ணு பேர்ல இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணுமா? பாவம் சார் அவங்க. அப்படி இல்லம்மா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா வசதியானவங்க. எவ்வளோ செலவானாலும் சரி அந்த ஆபரேஷனை பண்ணி குணமாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. அப்படியா டாக்டர்? அந்த பொண்ணு குணமானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரிப்போர்ட் மாறி போன விஷயத்த வெளியே சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போயிடும். ப்ளீஸ். டாக்டர், தவறுது மனித இயல்பு. அவங்க ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்பயாவது அந்த தப்பை கண்டுபிடிச்சு என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. கண்டிப்பா இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் டாக்டர்.
ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் உங்க பொண்ணோட ரிப்போர்ட். தேங்க்ஸ் டாக்டர். குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கா? தேங்க்யூ டாக்டர். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சத்குரு சாயி சரணம் உன் பாத கமலம் ஒன்றே. இந்தாங்க. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. மேடம், உங்கள் பிளான் சக்ஸஸ் ஆக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நேச்சுரலாக ஒரு மலேசியாக்கார மாதிரி எப்படி நடித்தேன். கொஞ்சம் போட்டு கொடுங்க மேடம். பேசுனது 10,000 தானே? இல்லை மேடம், 4-5 நாள் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். கொஞ்சம் சேர்த்து கொடுங்க மேடம். சரி சரி சரி, புலம்பாதீங்க, தரேன். இந்தாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே கேட்கக்கூடாது, சரியா? சரிங்க மேடம். மேடம், நானும் நல்லா நடிச்சிருக்கேன். எனக்கும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க மேடம். என்னோட பர்சனாலிட்டிக்கு இந்த ஆளோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதே உங்களுக்காக தான். அவரை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க மேடம். பர்சனாலிட்டி பற்றி நீ பேசுறியா? உன் பர்சனாலிட்டிக்கு உன்னை நடிக்க வச்சதே பெரிய விஷயம். இதில் உனக்கு ஜோடியாக நடிச்ச இவர் பர்சனாலிட்டியை பற்றி நீ பேசுகிற. உனக்கே அது ஓவரா தெரியல. இப்படி என்ன இழிச்சாலும் அவ்வளோதான். இது பாருங்க, 2 பேரும் மலேசியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு உடனே இங்கிருந்து இடத்த காலி பண்ணணும். சரிங்க சரிங்க. யார் கண்ணிலையும் படக்கூடாது, புரியுதா? படவே மாட்டேங்க. இங்கிருந்து நேராக கோயம்பேடு போய் அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி விழுப்புரம் போனேன்னு வைங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டேன். அது நீ நானும் இங்கிருந்து கோயம்புத்தூர் போயிட்டா இந்த பக்கமே வரமாட்டேன். ஓகே, அதுக்காக தான் அவங்க 2 பேரையும் வெளியூர்லேருந்து வர வச்சேன். இதை பாருங்க, யார்கிட்டையும் மாட்டக்கூடாது, எதையும் வளரக்கூடாது, சரியா? சரி மேடம். உஷாரா இருக்கணும். சரி. கீழே வைத்தீஸ்வரி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவகிட்ட வந்து நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு போங்க. வாங்க. சரி. மேடம், அடி பாவி, இதெல்லாம் உன்னோட செட்டப் தானா? என்ன நம்ப வச்சு கூடவே இருந்து கழுத்து அறுத்துட்டியே. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. விடுறி கைய, விடுறி விடுறி. அடி பாவி, என் கைய பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? நீங்க 2 பேரும் இவ பேச்ச கேட்டு கூடவே இருந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல, உங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில தள்ளுறேன். உன்னு இத பார் வைத்தீஸ்வரி, இப்ப நீ போலீஸ்க்கு போன் பண்றதாலயோ இவங்க மேல கோவப்படுறதாலயோ ஒன்னும் ஆக போறதில்ல. கல்யாணம் முடிஞ்சு போச்சு வைத்தீஸ்வரி. அத நாங்க ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு, சர்டிபிகேட்டும் வாங்கியாச்சு. இப்போ நீ பல்ல புடுங்கின பாம்பு, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இதையும் மீறி நீ போலீஸ்க்கு தான் போவேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு காலையில லேடிஸ் கிளப் தலைவி கோடீஸ்வரியான வைத்தீஸ்வரி ஏமாற்றப்பட்டாள் அப்படின்னு கொட்டை எழுத்துல நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வரும். கூடவே ஏமாற்றிய சம்பந்தின்னு என் போட்டோவும் வரும். இது தேவையா சம்பந்தி? என்னது சம்பந்தியா? ஆமா, என் பொண்ண உன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எனக்கு சம்பந்தி தானே. ஏய், என்ன உளர்ற? உனக்கு தான் கல்யாணமே நடக்கலையா, அப்புறம் எங்க இந்த பொண்ணு வந்தா? முழுசா சொல்ல விடு, ஏன் அவசரப்படுற? உன் பையன் மோகன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கானே, மோகனா? அவ வேற யாரும் இல்ல, என் சொந்த அக்கா பொண்ணு.